எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விமர்சனம் செய்யும் பொழுது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தாவேகா குதிரை பேரம் நடந்ததுன்னு 2026 திமுக தோற்றதிலிருந்து, குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் அவர் தோற்றதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க தலைவர் பெயரை கூட சொல்லாம ஏன் தோற்றோம்னு சொல்லிட்டு இப்ப நடந்த இளைஞரணி மீட்டிங்ல கூட இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தோம், சமூக வலைதளங்கள்ல தான் தோத்தோம் அப்படின்னு தன்னுடைய 50 வருஷ அரசியலுடைய அனுபவத்தை மக்களுடைய உணர்விலிருந்து வெளியிலிருந்து வந்து சமூக வலைத்தளனாலதான் தோத்தங்கிறத தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் சரி, திமுக தலைவர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் தோற்றங்கிறது கூட புரியாம இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை பொறாமையுடனும் தூக்கமின்மையுடனும் என்ன மாதிரி இவங்களை திருப்பியும் போலி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம். எலெக்ஷன் முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாண்புமிகு திரு முன்னாள் முதல்வர் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குனாரு. அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் தூக்கி எறிந்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து, பிஜேபியும் இணைந்து திரு இபிஎஸ் முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை முதலமைச்சரா ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அன்றைக்கு இருந்த மதசார்பற்ற கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லா தோழர்களிடம் டிஸ்கஷன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதற்கப்புறம் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் விசிகே தொண்டர்களும் விசிகே தலைவரும் ஐயுஎம்மும் ஜனநாயகத்தை காப்பாற்ற, மதசார்பற்ற கொள்கையும் சமூக நீதி கொள்கையை காப்பாற்ற ஆதரவுடன் தமிழகத்தில் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் சொல்லும் பொழுது எள்ளி நகையாடினார்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பமும் சிரிச்சாங்க. வெற்றி பெற்று தமிழக மக்களுடைய பேராதருடன் 35% எங்களுடைய தலைவர் அவர்களுடைய மீது நம்பிக்கை ஏற்பட்டு 108 தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையுடன் உருவாக்கிய பொழுது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து, அதிமுகவுடன் இணைந்து பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய ஒரு எதிரான ஒரு ஆட்சியை உருவாக்க முனைந்தார்கள். அதை கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கக்கூடிய திரு பேபி அவர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்க ஆட்சியை உருவாக்கும்னு பதிவு பண்ணார். இதற்கு திமுக தலைவர் இதற்கு வரைக்கும் பதில் அளிக்கவே இல்லை. இந்த முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது பதிலளிக்கவே இல்லை. ஆனா அவர் கூட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களை அழைத்து பேசினாங்க, இப்படி சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லா தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணிட்டாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொள்கை ரீதியாக திமுக கொள்கை ரீதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருந்தா எப்படி திரு இபிஎஸ் அவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் கூடிய இபிஎஸ் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துல திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு போற ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும். அப்ப சந்தர்ப்பவாத அரசியலை உருவாக்கியது, திட்டம் போட்டது தமிழக வெற்றி கழகம்,
எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சதி செயலை செய்தது திமுக. அந்த சதி செயலை முறியடித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்தோம். ஜனநாயகத்துல நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறோம். ஒளிமறைவு அரசியல் எங்களுக்கு கிடையாது. திமுக தான் ஒளிமறைவு அரசியல் செஞ்சது. அப்ப இடைப்பட்ட நேரத்துல திரு சி வி சண்முகமத்தோடைய அணிகள் ஏன் வெளியே வந்தாங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் அதிமுக, தீய சக்தி அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, தீய சக்தி குடும்பத்திடம் ஊழலால் சிக்கிக் கொண்டது என்று சொல்லி கட்சியை 1972 உருவாக்கி, அந்த 1972 உருவாக்கிய கட்சியை அவர் இறக்கும் முறை திமுகவை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான தலைவராக இருந்தாரு. குழப்பங்கள் ஏற்பட்டு திருப்பியும் 1991 அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் இருக்கும் வரையும் அதிமுகவை மிகப்பெரிய வலிமையான 2016 தனிப்பெரும் சக்தியாக கூட்டணியே இல்லாமல் வென்று காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியில் வந்த தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணியுடைய தோல்வியாகட்டும், திமுகவுடைய மறைமுக உறவை புரிந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக பொதுச் செயலாளர் கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆளான்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு இழப்புகளுக்கு காரணமாக இருந்தது திமுகங்கிறது ஒவ்வொரு தொண்டர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர்த்த ஒரு கட்சியுடன் தான் முதலமைச்சர் ஆவதற்காக திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து நின்றதுனால அந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு. இது ஏதோ திமுக முழு மனதுடன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது கிடையாது. எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விசிகே தோழர்களும் ஐஎம்எல் தோழர்களும் இணைந்ததனால் ஃபெயிலியர் ஆனதுனால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டு மக்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கு திருப்பி ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார். அந்த சூழ்ச்சியுடைய வேர் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒரு பெரிய வழியை கொடுத்தது. அதிமுக கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அம்மா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு திமுகவோட சேர்ந்து சுயநல அரசியல்ல சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்க பாக்குறோம். அதனால இணையறோம்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் முன்னாள் 19 அமைச்சர்கள் 20 அமைச்சர்கள், கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு அழைப்புகளை சகோதரத்துடன் அன்புடன் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் களம் மாறிடுச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல்களில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேர்தலை அரசியலை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு ஊழலை தவிர எதுவும் கிடையாது. இந்த ஒரு வாரமா இந்த 10 நாளா டிடிசிபிலையும் சிஎம்டிலையும் டாஸ்மார்க்லையும் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லயும் எங்கேயுமே ஊழல் கிடையாது. சிஎம் ஃபேமிலி ஃபண்ட், அமைச்சர் ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட் எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இதை நீங்க எங்க வேணா போய் மீடியா செக் பண்ணலாம். அப்படி ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கும் பொழுது அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்களும். அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை மீறி திமுகவுடைய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் அதுக்கு செய்யும் பொழுது அதிமுக எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் தலைமை மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு புதிய அதிமுகவை அவங்க நினைக்கிறாங்க, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதனால
பேரு அன்புடனும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் தமிழக மக்களுக்கும் வேலை செய்யவும் ஒவ்வொருத்தரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி மக்கள் சேவையாற்ற வந்தாங்க. அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பழனிசாமி அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? ஒரு கட்சியோடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரும் பொழுது நேர்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவைக்காக ஒரு இளைஞர் படையுடன் சேரும் பொழுது அதே திமுகவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு கேலி கிண்டல்கள் செய்தாரும் எல்லாருக்கும் தெரியும். அப்பையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி சபாநாயகரிடம் கொடுத்து அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தார். ஒரு கட்சியை 3/2 பங்கு இல்லாமல் உடைத்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சியில் 3/2 பங்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு தலைவர் மீதும் புதிய கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மெர்ஜ் பண்றோம், இணைக்கிறோம்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. நாங்கள் அந்த இடத்திற்கு கூட சொல்லல. எந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியில் தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். இதுதான் பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலிருந்து எல்லா தொண்டர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கி இந்த 15 நாளுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த ஊழலையும் தூக்கி எறிந்த சரித்திரம் இந்த 50 வருஷமா எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால அன்புடனும் ஒரு நம்பிக்கையுடனும் அதிமுகவுடைய தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் அதிமுக கூடிய பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்போம். ஏனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி நாளைக்கு திமுகவுடன் சேரப்போகுதுன்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. சேர்ந்து தேர்தல் அரசியல உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறேன்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்ல திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் அந்த 47 எம்எல்ஏ மீட்டிங்ல இருக்காங்கிறது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. அப்ப அந்த அதிர்ச்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒரு அன்புடன் இணையணும்னு நினைச்சாங்க. அதனால சட்டத்தின்படி சபாநாயகர் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய எல்லா விதமான அரசியல் அதிகாரம் இருக்கு. அதனால மக்கள் முன்பு நேர்மையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு என்னை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். இப்பொழுது ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கு முறையாக அதோட உறுப்பினர் கார்டை பொதுச்செயலாளர் ஆனந்தன் முன்பு, அண்ணன் ஆனந்தன் முன்பு அதை வாங்கி முறையாக சேர்ந்திருக்கிறார்கள். இங்கு ஜனநாயகம் எங்கும் மீறப்படல. அதனால திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அவர்கிட்ட பதிவு பண்றேன். எதனால தோத்தன்னு 36 கமிட்டியை போட்டிருக்காங்க. அவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு அவருடைய மருமகன் சபரீஷ் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் 36 டிபார்ட்மெண்ட்டை 13 டிபார்ட்மெண்டா பிரிச்சு 17 டிபார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா துறைகளிலும் ஊழலை உருவாக்கி ஒட்டுமொத்த பணத்தையும் கலெக்ஷன் பண்ணி நெடுஞ்சாலைத்துறை, பிடபிள்யூடி, ஹைவேஸ், சிவில் டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஊழலை செஞ்சு அந்த ஊழல் மூலம் பணத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் 30 கோடி ரூபாய் செலவு செய்து அப்ப மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க. இந்த வெற்றி சாதிக்கு எதிரான ஒரு வெற்றி இல்ல. சாதியை புறக்கணித்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மதத்தை புறக்கணித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, பணத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, பழமையான அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதனால இந்த பொய்யான சூழ்ச்சியான பரப்புரைகளுக்கெல்லாம் கடுமையாக நாங்கள் மக்கள் முன் நின்று இப்பொழுதே நான் ஓப்பனா பேசுறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், அவர் ரிசைன் பண்ணிட்டு
மு.க. ஸ்டாலின் முன்பு வந்து சேரும் பொழுதோ, வைத்திலிங்கம் அவர்கள் சேரும் போதோ அவர் என்ன குதிரை பேரம் நடத்துறாருன்னு ஓபன் பண்ணட்டும். அந்த மாதிரி எந்த கட்சியிலிருந்தும் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியில சேரலாம். திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் நாங்கள் பதிவு பண்ணணும்னா பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன்ல நீங்களும் கேம்பெயின் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு ஜனநாயக கடமை இருக்கு. அதுல தேர்தல்ல மக்கள் வந்து யாருக்கு வந்து வெற்றி பெற போறாங்கிறது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நாங்கள் எங்களுடைய பிரச்சார திட்டத்தின் மூலம் எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குவார். அதனால இந்த 3 பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜனநாயக பூர்வமான எல்லா கேள்விகளும் கேட்கலாம். இது வந்து இது வந்து ஒளிச்சு மறைச்சு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அரசியலை புதுசாக உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட தலைவர் உருவாக்கிய கட்சியில் அது கிடையாது. மிக்க நேர்முடன் அதிமுக தலைமை திமுகவோட தலைமையுடன் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதோடைய ஒரு வெளிப்பாடுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்வி. அந்த தோல்வியின் வெளிப்பாடுதான் அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் மேல் நம்பிக்கை இழந்து ஒரு மாற்றத்திற்கான மக்கள் சேவைக்கான ஒரு அரசியலுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். இவங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் பாராளுமன்ற மாவட்ட செயலர் ஒன்றியம் ஏன் கிளைக்கழக நிர்வாகிகளை கூட நாங்கள் வரவேற்போம். ஏனால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நாங்கள் அப்பயே பதிவு பண்ணோம். எங்களுடைய பிரச்சாரத்துல எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தலைவர் முன்னிலைப்படுத்தினாரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எங்க தலைவருக்கும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எங்க தலைவருக்கு முக்கியமான ஒரு தலைவர். அதனால அதிமுகங்கிறது எங்களுடைய தொண்டர்கள் வந்து தோழமை. பொதுச் செயலாளர்கள் மீது வந்து எங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதனால தொண்டர்களை நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போங்கிறதா எங்களோட பதிவு. மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு தான் தாவேகா தொடர்ந்து சொல்லிட்டு வருது. ஆனா அதிமுக இருக்க பல நிர்வாகிகள் தொடர்ந்து இங்க வந்து இணையும் பொழுது அது எப்படி மறுபடியும் அதே மாதிரியான அந்த திராவிட கட்சிகள் உள்ள வர்றதுதானே ஆகுது? எப்படி இது அதாவது மாற்றத்திற்கான கட்சி தான். பட் ஆனா வரக்கூடிய சேர்வர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. எந்த கட்சியில இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வந்து அதிமுக தான் வந்தாரு. ஆக்சுவலா அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பஸ் டிசம்பர் மாசமே ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில சேர்ந்தாரு. அவருக்கான பணிகள் கொடுக்கும்போது இந்த கட்சியுடைய சட்டத்திட்டங்கள், இந்த கட்சியுடைய அடிப்படை விதிகளை வந்து அவங்க உள்வாங்கிட்டு அதுல முக்கியமான வந்து ஊழல் அற்றது சொல்றோம். எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிட்டு சேர்றவங்களை யார் மீதும் எந்த விமர்சனம் இல்லாதவங்க மீது தான் கட்சியில வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி தலைவர் அவர்களுடைய முழு கட்டளையுடன் தான் நாங்க வந்து அவங்க வந்து சேர்றாங்க. முக்கியமாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது அவங்களும் வரும். அவங்களுக்கு பல்வேறு பிரஷர்ஸ் இருந்திருக்கு. இந்த குறிப்பாக அவங்க பாண்டிச்சேரி மீட்டிங்ல பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம வந்து திமுகவோட சேர்ந்து முதலமைச்சரான இன்னும் கூலி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீள முடியல. அதோடைய வெளிப்பாடுதான் இந்த ஒரு கட்சி மீது வந்து நம்பிக்கை இழந்து ஒரு அதிமுகவுடைய கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் தமிழக வெற்றி கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோளும் கொள்கைக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. இது இயற்கையாகவே தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து உடனடியா வந்து அந்த புரோட்டோகால் படி கட்சியில வந்து அவங்க சேர்ந்த பிறகு என்ன விமர்சனம் வந்துச்சா இன்னைக்கு ஒளிமறைவு பத்திரிகைகளை செஞ்சு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தூய்மையான ஒரு ஆட்சிக்கு அவங்களும் உறுதுணையா இருப்பாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சிட்டிங் எம்எல்ஏக்கள் மேலும் அதிமுகவில இருந்து இங்க வர போறாங்களா? இப்போ 3 பேர் வந்திருக்காங்க, மேலும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்ல பொதுச் செயலாளர் தவிர்த்து அதிமுகவில இருந்து யாரால வரலாம்னு நீங்க அழைப்பு விடுக்கிறீங்களா? கண்டிப்பா பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்துல நல்ல பெயர் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா அவங்க வரவேற்றிருக்கும். குறிப்பாக புரட்சி தலைவருடைய நிர்வாகத்துல இருந்தவரும் புரட்சி தலைவி அம்மா மீது நம்பிக்கையாக இருந்தவங்களாகட்டும் அவங்கள வந்து கண்டிப்பாக தலைவர் அவர்களிடமே வந்து அவங்களுக்கு நோட்ஸ் போது தலைவர் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டிப்பாக அவங்களோட அன்போட வரவேற்கிறார். கண்டிப்பா தலைவர் அவர்கள் வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களா இப்பவும் இருக்கக்கூடிய இவங்க 3 பேரை தவிர மற்றவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருடைய முடிவு. அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு அவங்கவுங்க டிக்ளேர் பண்ணும்போது தெரியும். அதை பத்தி நான் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதிமுகவோட தொண்டர்களும் அதிமுகவோட நிர்வாகிகளும் இயற்கையாகவே எங்களோட வந்து தேர்தலே எங்களோட வேலை பார்த்திருக்காங்க. திமுக வரக்கூடாது, ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளூர் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தோன்னா எங்க தாவேகா தொண்டர்களோட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதனாலதான் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. குறிப்பாக நான் சொல்றேன், வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க.
அதுக்கப்புறம் அதையும் நான் பதிவு பண்ண ஜனநாயகமா தலைமைச் செயலகத்தை வந்து கட்சி ஆபீஸாங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ரிசைன் பண்ண பிறகு ஒரு எம்எல்ஏங்கிற முறையில வந்து ஒரு அமைச்சர் வந்து யார் வேணா சந்திக்கலாம். ஏன் மாற்று கட்சியில கூடிய பிஜேபி எம்எல்ஏ திரு சாலை அவர்கள் சந்திச்சாரு? அப்போ வந்து அது பேர் என்ன அர்த்தம்? ஓபி பன்னீர்செல்வத்தை தமிழ் செல்வம் செஞ்சாரு, அது பேர் என்ன? சோ அதனால இவங்க செஞ்சா வந்து இது தலைமை செயலகத்துல ஒரு அமைச்சரை வந்து யார் வேணா சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ மாட்டு கட்சிகள் எவ்வளவோ மாட்டு கட்சிகள் பிஜேபில இருந்து இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்க ஆக்சுவலா. அதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ இது வந்து தலைமைச் செயலகத்துல ஸ்பீக்கரை தான் பார்த்தாங்க. அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் பண்ணாங்க. ரெசிக்னேஷன் பண்ற பிறகு அமைச்சருங்கிற முறையில என்ன பார்த்தாங்க. பார்த்த பிறகு புரோட்டோகால் படி வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோட்டோகால் படி இன்னைக்கு கட்சியோடைய ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து கட்சியில வந்து அவங்க இணைந்திருக்காங்க. இப்ப 7:30 மணிக்கு தான் அவங்க வந்து கட்சியில இணைந்தாங்க. சோ இதை வந்து மக்கள் கிட்ட நாங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை வந்து அன்பா சேர்றது. கட்சி தாவல் அப்ப திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுதான். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு. அது பேர் என்னது? திரு மு க ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்துக்கும் போது பெருமையா பேசினாங்களே. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர் ஏத்து நிற்கும் போது அது ஒரு தனி அணியா வந்து சட்டசபையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து அவரை ரிசைன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன முடிவு பண்ணாரு? திரு அப்பா அவர்கள் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அந்த குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணாரா இல்லையா? அதுல ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் அணியும் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர் மகனையும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. சட்டசபை வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனையும் பத்தி ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சபாநாயகர் அலோ பண்ணலையா? அந்த மாதிரி இது நடக்குதா? சோ இவர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது சட்டசபை எப்படி நடத்தினாரு? தன்னுடைய மகனையும் தன்னையும் புகழ்றதுக்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் டீமை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அந்த டீமை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்படி பார்த்தா அன்னைக்கே வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி பை எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். நாங்க நேர்மையா யாரு வராங்களோ உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க வந்து சபாநாயகரை பார்த்து நீங்க வந்து ஏன்னா 5 வருஷம் எம்எல்ஏ பதவி அவங்க விட்டுட்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைமை மேல வந்திருக்கும், ஒரு தலைமை மேல இருக்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க. சோ அதனால வந்து இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ இல்ல கட்சி தாளங்கிறதோ ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. தைரியமாக யாரு சேர்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்துல சேரும் பொழுது சபாநாயகர் அவர்களை பார்த்து அவங்க ரிசைன் பண்ணி தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்த பிறகுதான் அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பிரச்சாரத்துல மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கு. சரி, இப்பதான் அவங்க கட்சியில இணைஞ்சதா சொல்றீங்க. ஆனா அவங்க உறுப்பினர் அட்டை இருக்கிற மாதிரி பல இல்ல அது வந்து ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இப்பயே ஆன்லைன்ல போன்ல எடுத்துக்கலாம். இது வந்து யாரும் வந்து கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஜாயின் பண்ணல. அது வந்து ஃபேக்கா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம எதுவும் அது பண்ணல. தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சிலர் மேல இந்த பாலியல் சீண்டல் வழக்குகள் போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்க மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கட்சி தரப்புல? இல்ல அதாவது திரு மு க ஸ்டாலின் திமுகவும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்ல போய் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு இது வரைக்கும் கோர்ட்ல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தது கிடையாது. கண்டிப்பாக கட்சியோடைய உங்களுக்கு தெரியும் எந்த கட்சிக்காரங்க இது வரைக்கும் எந்த இடத்துலயும் போய் எப்படி திமுக காரங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ டாஸ்மார்க்ல வந்து ஊழல் ஈடுபட்டாங்களோ இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாருமே போய் இது வரைக்கும் வந்து அந்த வசூல் ஈடுபட்டதும் தமிழகம் முழுவதும் நேர்மறையான மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி 50 வருஷம் செய்ய முடியாத எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழலை வந்து தூக்கி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மீடியா நண்பர்கள் நீங்களே போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வசூலிக்கலாம். குறிப்பாக சிஎம்டில பாத்தீங்கன்னா 40 ரூபாய் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டிடிசிபில வசூலிச்சிட்டு இருந்தாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டாஸ்மார்க்ல வசூலிச்சிட்டு இருந்தாங்க. இது இப்போதைக்கு சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டை ஒழிச்சிருக்கும். அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பான மாற்றம் உருவாகும். அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டோம். அது வந்து என்னன்னா அவங்க கண்ணில் படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பாத்துருக்காங்க. அது வந்து இப்ப அண்ணன் பொதுச்செயலர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ஆர்வத்துல தவறுகள் நடக்கும் போது அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்கள் பிரதிநிதிகளோட அலுவலர்களோட சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் கூடி சீக்கிரம் முதலமைச்சர்